துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே. மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே. மதியத்திலும் துதிப்பே, நான் இரவினிலும் துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. உண்ணும் போது துதிப்பே, உறங்கும் போது துதிப்பே. உண்ணும் போது துதிப்பே, உறங்கும் போது துதிப்பே. அமரும் போது துதிப்பே, நடக்கும் போது துதிப்பே. அமரும் போது துதிப்பே, நான் நடக்கும் போது துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. வாழ்த்தும் போது துதிப்பே, தாழ்த்தும் போது துதிப்பே. வாழ்த்தும் போது துதிப்பே, தாழ்த்தும் போது துதிப்பே. நெருக்கத்திலே துதிப்பே, நெருக்கும் போது துதிப்பே. நெருக்கத்திலே துதிப்பே, நெருக்கும் போது துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. சகாயரே சகாயரே தயபரரே தயபரரே. சகாயரே சகாயரே தயபரரே தயபரரே. சிநேகிதரே சிறுசிகரே சிநேகிதரே என் சிறுசிகரே சிநேகிதரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தை இது பாருங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தாராம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சாதாரண மண்ணாகிய இந்த மனிதர்களிடத்தில் வந்து கூட தங்கியிருப்பது எத்தனை ஒரு மேன்மையான வாழ்க்கை பாருங்கள். விருத்தி அடைவதற்குத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனையோ பிரயாசங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதிகமான கல்விகளை கற்றுக்கொள்கிறோம், அதிகமான வியாபாரங்களை பெருக்கிக் கொள்ள யுக்திகளை கையாளுகிறோம், அதிகமாக மனிதர்களை சந்தித்து போய் பேசுகிறோம், நம்முடைய தொழிலை பற்றி, நம்முடைய வேலையை பற்றி, நம்முடைய வியாபாரங்களை பற்றி அவர்களுக்கு விளக்கி சொல்கிறோம். எத்தனையோ விதமான பிரயாசங்களை எடுத்துக்கொண்டு எப்படியாகிலும் விருத்தி அடைய வேண்டும் என்று போராடுகிற மக்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பாருங்கள், இந்த தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். அதற்கு காரணம்
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த தாவீதோடு கூட இருந்ததுதான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் சிறந்து விருத்தி அடைந்தார். தேவ தயவிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் இயேசுவோடு கூட இருந்ததினால் அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் சிறந்திருந்தார். தேவ தயவிலும் மனித தயவிலும் அதிகமாக அவர் விருத்தி அடைந்தார். அதே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாளுக்கு நாள் ஒரு பெரிய விருத்தியை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய நம்மையும் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினால் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல தேவனாகிய கர்த்தராகிய நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதுதான் எங்களுக்கு பாக்கியம். நீர் எங்களோடு கூட இருப்பதுதான் எங்களுக்கு மேன்மை. நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும். வேறு எது ஒன்றும் எங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் நீர் மாத்திரமே போதுமானவராக இருந்து நாளுக்கு நாள் எங்களை விருத்தி அடையவும் மேன்மை அடையவும் பண்ண உம்மால் முடியும் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து யாரெல்லாம் ஆண்டவரே என்னோடும் கூட இரும், என் குடும்பத்தோடும் இரும், என் பிள்ளைகளோடு இரும், எங்கள் வியாபாரம், எங்கள் தொழில்கள், எங்கள் வேலைகளோடு இரும் ஆண்டவரே, அது நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும் என்று யாரெல்லாம் இந்த வார்த்தைகளோடு தங்கள் வாழ்க்கையை இணைத்து ஜெபம் பண்ணுகிறார்களோ கர்த்தராகிய தேவன் அவர்களுடைய குரலை கேட்டு அவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை உயர்த்தும்படி, விருத்தியாக்கும்படி, மேன்மையடைய பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.